ரெசில்மேனியா இதுக்கப்புறமா தான் பிளாஸ்ட்டாக இருக்க போகுது, சாரி பீஸ்ட்டாக இருக்க போகுதுன்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ப்ராக் லெஸ்னர் இப்போதைக்கு கரண்டாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. ரெசில்மேனியா 42 அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் பண்ண போகிறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ்டின் கார்னர் ப்ராக் லெஸ்னர் வந்திருப்பாரு. அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியூச்சர் என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படி என்ன பேசியிருந்தாங்கன்றதை டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ சொல்லுற அப்படி சில ஷார்ட் ஸ்பீடாக புரிய சைட்டு நம்ம வீடியோக்குள்ளே கிக் ஆஃப் ராவெல்லாம் உதறி தெளிவுங்க. இந்த 2026 தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னருடைய லாஸ்ட் இயராக இருக்கும் WWE நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தோம். ஃபேன்ஸ் அதை பற்றி பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சம்மர் ஸ்லாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ப்ராக் லெஸ்னர் மேட்ச் ஆகிருக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் பார்க்கும்போது சம்மர் ஸ்லாம் 2026 வந்து பார்த்தீங்கன்னா 2 நைட்டாக நடக்க போகுது. அது போக இது வந்து மினியாப்ளிஸில் நடக்க போகுது. மினியாப்ளிஸ் ப்ராக் லெஸ்னருடைய ஹோம் டவுன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுன்லேயே ஃபேர்வெல் மேட்ச் WWE கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை இப்போ வரைக்கும் கண்ட ரீசன் நடந்த மண்டே நைட்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. போகிறத பார்த்தா அது உண்மையாக இருக்கும்னு எனக்கு சத்தியமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா இன்னும் 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் WWE இருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறாங்க போல. அந்த இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அப்கமிங் டேட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் அண்ட் ஆல்சோ ப்ராக் லெஸ்னர் வராங்க. இவங்க 2 பேரும் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மெயின் ஈவெண்ட்டை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெசில்மேனியா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரெசில்மேனியாவை பொறுத்த வரைக்கும் 2 மெயின் ஈவெண்ட் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்காக சண்டை போடுறது, இன்னொன்று அண்டர்டேக்கர் மேட்ச்க்காக சண்டை போடுறதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. எப்போ ப்ராக் லெஸ்னர் அண்டர்டேக்கரோட ஸ்ட்ரீக்கை முடிச்சாரோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட் வந்து ப்ராக் லெஸ்னருக்கு சொந்தமாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டைட்டிலுக்கான ஒரு மெயின் ஈவெண்ட், ப்ராக் லெஸ்னருக்கான ஒரு மெயின் ஈவெண்ட்ன்ற மாதிரி ஆயிப்போச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பால் ஹேமன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாரு. அண்ட் ஆல்சோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் இப்போதைக்கு கரண்டாக ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ரெசில்மேனியா 42 ஓப்பன் சேலஞ்ச் ப்ராக் லெஸ்னர் கொடுக்க போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யார் வேணாலும் வந்து சண்டை போடலாம். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட் ஆப்போனன்ட் யாருன்றதை ரிவீல் பண்ணல. இப்போ வரைக்கும் கரண்ட் நம்மளுடைய ஃபார்மர் UFC சாம்பியனான ப்ராக் லெஸ்னர் வந்து ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்ச் இஷ்யூ பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ராக் லெஸ்னர் அப்கமிங் டேட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போறாரு. 5 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை என்ட்ரன்ஸ் கொடுக்க போறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராக் லெஸ்னரை பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா 2024லேயே ப்ராக் லெஸ்னருக்கு மேட்ச் இல்லை, 2025லேயே மேட்ச் இல்லை. ஸோ WWE 2023லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு கொண்டு வராங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவருக்கு ரெசில்மேனியாவில் மேட்ச் இருக்கும். அதோட ரெசில்மேனியா கடைசி ரெசில்மேனியாவாக இருக்குன்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அது போக 5 டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாகவே ப்ராக் லெஸ்னர் ஒர்க் பண்ண போகிறாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 17 நடக்க போகிற ரா எபிசோட் சான் ஆண்டனியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அந்த ரா எபிசோடுக்கு நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வர போகிறாரு. அண்ட் ஆல்சோ மார்ச் 24 நடக்க போகிற ரா வந்து பஸ் ஸ்டாண்டில் நடக்க போகுது. அந்த ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வர போகிறது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 30 நடக்க போகிற ரா எபிசோட் நியூயார்க் சிட்டியில் நடக்க போகுது. அந்த ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. அண்ட் ஆல்சோ ஏப்ரல் 7 நடக்க போகிற ராவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வர போகிறாரு. ஏப்ரல் 14 நடக்க போகிற ராவுக்கும் நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் வர போகிறாரு. அப்கமிங் சாம்பர் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் ஷெடியூலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக் லெஸ்னர் பண்ணுறாருன்னு சொல்லணும். இந்த அப்கமிங் டேட்ஸ் எல்லாமே ரீசெண்டாக நடந்த மண்டே நைட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க.